ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ராமம் ராகவம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் தசரத ராமம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு நேர்மையான அதிகாரி. இவருக்கு தன் ஒரே மகன் ராகவா மேலே பாசம் அதிகம். ஆனால் வெளியே காமிக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு விரும்பி நல்லபடியாக தான் வளர்க்குறாரு. ஆனால் ராகவா படிப்பிலும் கவனம் செலுத்தாமல் வேலையும் பார்க்காம நேரத்தை வீணடிக்கிறான். சின்ன சின்ன தப்புங்க செஞ்சு மாட்டி தொடர்ந்து அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறான். ஒரு சமயம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு அப்பா கிட்ட 5 லட்சத்தை வாங்கிட்டு நேராக பெட்டிங்கில் அத்தனை பணத்தையும் விட்டுட இது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்துது. ஒரு கட்டத்தில் ராகவா தன் அப்பாவே கொல்ல முடிவு செய்கிறான். இவ்வளவு மோசமான முடிவெடுக்க அவனை ட்ரிகர் பண்ணது எது? கடைசியில் தசரத ராமுக்கு என்ன நடக்குது என்பது தான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த மாதிரி அப்பா பிள்ளை விரோதம், பாசம், போட்டின்னு நிறைய வந்திருக்க லிஸ்ட்டில் இதுவும் சேருது. மகனோட மோசமான நடத்தையினால எந்த வகையான கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அப்பா அனுபவிக்கிறாருன்னு அழகாக வெளிப்படுத்திருக்காரு சமுத்திரகனி. இவருக்கு மகனாக வர தன்ராஜ் மேலே நமக்கு கடைசி வரை அனுதாபமே வராது. அவ்வளோ மோசமான ஆளாக வராரு. ஏன்னா திருத்தி இருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தும் ஒரு கொலை பண்ணுற முடிவு எடுக்கும்போது ரொம்ப தள்ளி போகிறாரு. அது நடிப்பு தான் இருந்தாலும் அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணி வெறுக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வழக்கமான டெம்ப்ளேட்டோட நல்லாவே நகருது. அதிகமான பிஜிஎம்மோட ஒரு முக்கியமான ரொமான்ஸ் டேக்கை கூட சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. ராகவா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ரொம்ப அந்யோன்யமாக பழகிறத பார்க்குறோம். இதை சாக்கா வச்சு தன் லவ் சொல்ல அந்த பொண்ணும் லைஃப் பார்ட்னராக அவனை பிடிக்கலன்றது தெளிவாக சொல்கிறா. இப்போ இதை இன்னொரு ட்ராக்குக்கு நம்மளை கொண்டு போகணும்னு பார்த்தா ராகவாவும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட மோசமான வழிக்கு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படம் ஒரு சுவாரஸ்யமான லெவலுக்கு வருது. சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்களும் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ தன் அப்பாவை கொள்ற பிளானுக்கு திரும்ப திரும்ப போகிறதால அந்த சுவாரஸ்யத்தை லூஸ் பண்ணுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகவாவுக்கு சின்ன வயசுலேருந்து பாசம் கிடைச்சிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகிற காரணம் என்னன்னு எங்கேயும் சொல்லப்படல. அதே மாதிரி இங்கே ராகவா தான் செய்த எந்த தப்பையும் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு சுத்த கலைஞ்செடுத்த அயோகனா தான் இருக்கிறான். தேவாவா ஹரிஷ் சுத்தமன் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். அவரோட க்ளோஷர் நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எமோஷனல் ட்ராமாவை விரும்புகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோவா சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் சில இடங்களில் இருக்கிற ஸ்லோ பேஸும் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம். எதையும் தாங்குவேன்னு இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.